வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க சாமி? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. அம்மா, இன்றைய கேள்வி, ஆவிகள் சாபம் விடுமா மத்தவங்கள? அப்படி விட்டா எதனால விடும்? அதாவதுமா, ம். நல்லா கேட்டுட்டு இருந்தம்மா. ஒரு தாய் ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். ஒரு குழந்தை குழந்தை இருக்கும். ஒரு குழந்தை இருக்கும். ஆனா அவங்க கருவுல மாசம் ஆகி ம். ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குழந்தைக்கு தாயின்னு சொல்லுவாங்க. குழந்தை அந்த பிள்ளை மெலிஞ்சு போய் ஒரு மாதிரி சில குழந்தை இறந்தே போயிடும். ம். அதனாலதான் அந்த குழந்தைக்கு நேரே கொஞ்சம் கூடாது, இந்த குழந்தைய அது கையில கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ம். அதே மாதிரிதான் நீங்க இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா நிறைய சம்மந்தம் இருக்கு. அதே மாதிரிதான் இறந்து போன ஒரு ஆன்மா, அதாவது அதாவது பெண் சாபம் பிரேத சாபம். பிரேத சாபம் தான் மெயின். பெண் சாபத்துக்கு அடுத்த பிரேத சாபம் தான். ஒரு மனிதனுக்கு நம்ம உலகத்திலே எல்லாருக்கும் பிரேத சாபம். பெண் சாபத்துக்கு அடுத்தாப்புல 2வது இடத்துல இருக்கக்கூடியது மெயினானது எதுனா பிரேத சாபம் தான். இந்த குழந்தைகளை மாதிரி அந்த ஆன்மாக்கள் தன்னை நேசிச்சு நம்ம குடும்பத்துல இருந்து பிரிஞ்சிருக்கோம். ஒன்னும் அகால மரணம் நடந்திருக்கும், இல்ல வீட்டுல நல்ல மாதிரி இறந்துருப்பாங்க, இல்ல நல்ல மாதிரி இறந்தது தெய்வத்தோட இருக்கும். இதுல எதுவும் ஒண்ணும் சொன்னாரு. இந்த பாதத்துல இறப்பாங்க இல்லையா, பாதத்துல இறக்குறவங்க இந்த ஆன்மாக்கள் வீடு தேடி வரும்போது நம்ம அவங்களை கவனிக்காம மற்றவங்க மேல, உதாரணத்துக்கு ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா தன்னுடைய மனைவியாகப்பட்டவங்க இன்னொரு தொடர்பு இருப்பாங்க, இல்ல காதல்ல இருப்பாங்க, இல்ல இன்னொருத்தவங்க இந்த மனைவி இறந்துட்டா கணவருக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கட்டுவாங்க. அதே மாதிரி கணவர் இறந்துட்டு மனைவிக்கு வேற ஒரு எல்லாம் அதெல்லாம் அந்த காலம் உடன்கட்டை ஏறுறது. அதெல்லாம் இப்பெல்லாம் மறு திருமணம் உயிரோட இருக்கும் போதே வச்சுக்கிட்டு 3-4 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 70%, 30% நல்லா இருக்கு. 100% இப்படிதான் இருக்கு. அதுல அப்படி இருக்கும்போது அந்த ஆன்மாக பார்க்கும். பார்த்துட்டு அது அவங்களை எந்த ரூபத்தையும் அவங்கள வாழ விடுறது, அவங்களை அறியாமையே சட்ட செயல்களை செய்ய விடுறது, அவங்களுக்குள்ள சந்தேகத்தை முட்டி விடுறது, அவங்களுக்குள்ளேயே இதுதான் பிரேத சாபம். பிரேத சாபத்திலயும் சாபம் விடுறது சொல்லுவாங்கல்ல. நல்லது கெட்டது நினைக்கும் போதும் அதுக்கு பக்கத்துல ஒரு இச்சை சக்தி இருக்கும். அது சதாக்கும் சொல்லிரும். அப்படி சொல்லிரும். அதாவது ஹிந்தில சொல்லுவாங்க, தும் கைசியே ஓடிடு அப்படின்னு. ஹிந்தில ஜோ சோச்சிட்டு ஐசியே ஓடிடு அப்படின்பாங்க ஹிந்தில. அதே மாதிரி தமிழ்ல அப்படியே நடக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய என்ன செயல்களை மாற்றி சாபப்படும். சாபம்னே சொல்றது 2வது இடத்துல இருக்கு. இந்த பிரேத சாபம் இந்த குழந்தைக்கு எப்படி முடியாம போகும், அது அந்த குழந்தைய பாதிக்கும், சவளப்பாயும். அதே மாதிரி ஆன்மாக்களுக்கும் சவளப்பாயும். ஏன்னா ஆன்மாக்கள் பிரியும் போது ஆன்மாக்கள் முன்னோர்கள் இவங்களை கூட்டிட்டு போகணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு துணை கிடைக்கும். இந்த குடும்பத்தை ஒண்ணும் பாதிக்காது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்டின்லயோ முஸ்லிம்லயோ மதம் மாறுறது, இதே இந்த குலதெய்வம் கும்பிடாம இருக்கிறதையோ, தெய்வத்தை மாற்றுறதையோ, தெய்வமே இல்லைன்றதோ, இன்னொருகள் முக்கியவர்கள் மூதாதர்கள் இவங்களால் மறைக்காம இருக்கிறது. முக்கியமா தாயோட பிறந்தவங்க, தகப்பன் கூட பிறந்தவங்கள இவங்கதான் தொண்டு செய்யணும், சேவை செய்யணும். தாயாரு கூட பிறந்தவங்களை மதிக்கலைனாலும் தகப்பனோட அவங்களோட பிறந்தவர்களை மதிக்கலைனாலும் ஆனா அவங்கள மூத்தவர்கள், இவங்க இளையவர்கள், இவங்க பார்த்து பிறந்த குழந்தைகள் இந்த குழந்தைகள். ஆனா அவங்களோட சட்டை பண்ண மாட்டாங்க. அப்படி சட்டை பண்ணாத காலத்துல என்ன ஆகும்னா இந்த ஆன்மாக்கள் அவங்கள தொடர்பு கொள்ளும். சரியா? அதுக்காகதான் தயவு செய்து இந்த சாபத்துல இருந்து நீங்கணும்னா பிரேத சாபம் கண்டிப்பா அவங்க ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கும். அது நல்ல மாதிரி இறந்தாலும் அதுக்கு சாபம் விடுங்க. ஏன்னா நல்ல மாதிரி இறந்ததாக மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஆன்மாக்கள் திரும்பி வரும்போது இந்த தீய செயல் செய்யும் போது அது சபிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆன்மாக்கள் நின்றுட்டு அழுகும், ஒரு ஆன்மாக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த குடும்பத்தை வாழ வைக்கும், ஒவ்வொரு ஆன்மாக்கள் சபிச்சு அந்த குடும்பத்தை தரமட்டமாக்கும். இதை அறிந்து கொள்றவங்களுக்கு ஆன்மா தொடர்புல உள்ளவங்க மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். சில பேர் குழந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஒத்துமையை இழக்க வச்சிரும், சொந்த பந்தங்கிட்ட ஒத்துமையை இழக்க வச்சிரும். இப்படி பல விதங்கள்ல சாபங்களை உருவாக்கக்கூடியது. அதான் இந்த பிரேத சாபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு.
ஊர்ஜம் காந்தி அமிர்தம் கிருதம் தயாக்கிலால பச்சிருந்தம் சுவதத்தை தற்பையாதன அஸ்மத் பித்ரு பித்ருக்கடாய ஜெகத்தார்னி தீன்மைக்கு தன்ன பித்ரு பிரசோதையார். இந்த பித்ருடைய மந்திரத்தை ஜபிக்கும் போது பித்ருலோக்கு மனசு குளிர்ச்சியாகி நம்மளையும் நினைக்கிறாங்களே அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வரங்களை அள்ளித்தரும். கண்டிப்பா ரொம்ப அருமையான தகவல்மா, நல்லதா சொன்னீங்க, நன்றி. எங்க நல்லதா இருந்தாலும் மக்களுக்கு போய் சேருது, சும்மா ஏதாவது சொல்லுவோம் அது போய் சேருது, நல்ல விஷயம் போய் சேர மாட்டேங்குது. இதான் கருமான்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரும். ஹரன் மகாதேவ் சித்திர வேட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்வளம்.